ஒரு நாள் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வர்றாங்க. ஒரு 4 பேர் சாப்பிட வர்றாங்கன்னா 5 சாப்பாடுன்னு சொல்லிட்டு 4 சாப்பிட்றாங்க. ஒரு சாப்பாடை மிச்ச சாப்பாடுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு 3 பேர் வர்றாங்கன்னா 4 சாப்பாடுன்னு சொல்கிறாங்க. 3 சாப்பாடு சாப்பிட்றாங்க. ஒரு சாப்பாடை மிச்ச சாப்பாடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 4 சாப்பாடுக்குரிய காசையுமே அவங்க பே பண்ணிடுறாங்க. அடுத்து ஒரு 2 பேர் வராங்க. 2 சாப்பாடு சொல்றாங்க. 2 சாப்பாடையும் சாப்பிட்டு போயிடுறாங்க. இது மாரி மாறி மாறி நடக்குது. ஆனா இத கவனிச்சிட்டு இருந்த ஒருத்தருக்கு ஒண்ணும் புரியல. என்ன நடக்குது? எதுக்கு மிச்ச சாப்பாடுன்னு? ஏன்னா அவர் அந்த ஊருக்கு புதுசா வந்தவரு. அவர் அந்த ஹோட்டல் முதலாளிட்ட போய் கேட்குறாரு. என்ன நடக்குது? ஏன் எல்லாரும் ஒரு மிச்ச சாப்பாடுங்கிறாங்க, 2 மிச்ச சாப்பாடுங்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம்? அப்படின்னு கேட்குறாரு. முதலாளியும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு போக போக தான் புரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் அவர் சொன்னது மாதிரியே ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, ரொம்ப வயசான ஒருத்தர் அந்த வழியா நடந்து வந்து அப்படியே அந்த ஹோட்டல்ல அமர்றாரு. மிச்ச சாப்பாடு ஏதாவது இருக்குதாப்பான்னு கேட்குறாரு. அந்த ஹோட்டல் பையனும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அவரும் மன நிறைவா சாப்பிட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுறாரு. ஓ, இப்பதான் இவருக்கு விஷயமே புரியுது. இந்த மாதிரி நல்ல வசதி படைச்சவங்க இல்ல தன்னால முடிஞ்சவங்க ஒரு சாப்பாடோ 2 சாப்பாடோ வாங்கி மிச்ச சாப்பாடுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது இந்த மாதிரி ஏழைங்க, வயசானவங்க இல்ல முடியாதவங்க, உடம்பு முடியாதவங்க இந்த எல்லாம் வயிற்று பசியை அது போக்குது. மன நிறைவா சாப்பிட்டு எந்திரிச்சு போறாங்க. இந்த மாதிரி ஒரு கிராமத்துல உண்மையாவே நடக்குது. அது பாச்சலூருங்கிற கிராமத்துல இது உண்மையா அந்த ஹோட்டல் இருக்கு. அந்த கிராம மக்கள்லாம் சேர்ந்து தான் இந்த ஹோட்டல்ல நடத்திட்டு வராங்க. இப்படிப்பட்ட நல்ல மனங்கள் கைகோர்க்கும் போது நாம் செய்கிற ஒரு சின்ன உதவி பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தும். இப்போ அந்த கிராமத்தில் பசியோடு இருக்கவங்க யாருமே கிடையாது.